ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். கடைசியில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பன்னீரை பரட்டி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அதை வச்சுட்டு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானோடனே நம்ம எப்பவும் போல் பிரியாணிக்கு போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் அந்த பன்னீர் ரோஸு இந்த இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் நீளமாக அறுத்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வெங்காயம் வணங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடணும். சைஸு தக்காளி 3 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வணக்கணும். பச்சை மிளகா 2 போட்டுக்கணும். அது கூட புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு பிரியாணி தூள், மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பிரியாணி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் 1 போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்த பன்னீர் அதையும் உள்ளே போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசியும் உள்ளே போட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி விசில் விட்டோம்னா 3 விசில் கழித்து எடுத்தோம்னா பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.